வாரத்தில் இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தின் மகிமையை நாம் வாசித்து ஆண்டுடைய செய்தியை நாம் பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. உபாகமம் 31வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 31. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாலுமே இந்த வார்த்தை ஒரு நல்ல ஒரு மகிமையான வார்த்தை. கர்த்தர் நமக்கு முன்பாக போவாரானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நமக்கு முன்பாக போனால் கோணலானதெல்லாம் கர்த்தர் செவ்வையாய் மாற்றுகிறார். இந்த வார்த்தையை நான் கடந்த நாட்களில் சொன்னேன். இந்த வார்த்தை யாருக்கு யார் சொல்கிறது? மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இதுக்கப்புறம் ஒரு கனமான ஊழியம், ஒரு பெரிய பொறுப்பு. ஏன்னா மோசேவுக்கு வயதாயிடுச்சு. இந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு சேர்க்கணும். இன்னும் அநேக பாதைகள் இருக்கிற அநேக ராஜாக்களையும் எரிகோ கோட்டைகளையும் யோர்தானையும் பல தேசங்களை கடந்து தேவன் அவங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த பிதாக்களுடைய தேசத்திற்கு ஆண்டவர் இந்த ஜனங்களை வழிநடத்தி செல்லணும். இது ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு ஊழியத்தை இன்றைக்கு மோசே யோசுவா வாலிபனாகிய யோசுவோட கரத்தில் கொடுக்கும்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி என்ன சொல்றாரு? கர்த்தர் தாமே உன் கூட மனுஷன் இருக்கிறானோ இல்லையோ, உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்களோ இல்லையோ, இங்கே இருக்கிற இத்தனை லட்சம் ஜனங்க இருக்காங்களோ இல்லையோ, நான் சொல்கிறேன் கர்த்தர் உன் கூட இருப்பாருன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றார், கர்த்தர் உன் கூட இருக்கிறது மாத்திரம் இல்லை, நீ எங்கே போனாலும் நீ போகிறதுக்கு முன்னால் என்ன செய்வார்? உனக்கு முன்பாக போவார். யார் முன்னால் போனோம்? அதனால தான் சொல்றார், கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் கர்த்தருடைய நாமத்தை இன்றைக்கு ஆராதிக்கிறவர்கள் ஒரு காரியத்தை செய்யணும். எது செய்தாலும் கர்த்தரை முன் வச்சு செய்யணும். ஆண்டவரை முன்வைத்து செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் சொல்ல, நான் இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அவரை முன்வைக்கணுமா? அவர் நமக்கு முன்பாக போகணுமா? அவர் நமக்கு முன்பாக இருந்து சகலவற்றையும் நேர்த்தியாக செய்யணும்னா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நமக்கு முன்பாக போகணும். நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரை முன்வைக்கிறதுல ஆண்டவர் அதனால தான் சொல்ல, ஒருவனை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே எடுத்து என் சிலுவை எடுத்து எனக்கு பின்னாக வரணும், நான் தான் முன்னால் போகணும்னு சொல்கிறார். நிறைய நேரத்தில் முன்னால் சொன்னது போல் நம்ம ஆண்டவரை பின்னால் விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? முன்னால் ஓடுறோம். அவர் நமக்கு பின்னால் வர போல் பண்ணிடுறோம். நம்மளே முடிவு எடுத்துடுறோம், நம்மளே செஞ்சிடறோம், நம்மளே எல்லாத்தையும் யோசித்துடுறோம். ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தையும் கேட்கறதில்ல. ஆண்டவருடைய சித்தம் இல்லையா, இதில் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, இல்லை நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் எடுத்தோம் கவுத்தன்னு செய்கிறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லாரு, கர்த்தர் உன் கூட இருக்கணும்னா அவருக்கு உனக்கு முன்பாக வைக்கணும். ராமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு முன்பாக இருந்தாதான், ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு எல்லா விதத்தில் கர்த்தரை முன் வச்சு நம்ம வாழ்ந்தாதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் இயேசுநாதர் ஊழியத்தை தொடங்கும்பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. என்ன தேடுங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யம். முதல் எது இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில்? நம்மளுக்கு எல்லாமே முதல்ல பணம், நகை, பொருள், வேலை, உலகத்தின் மனிதர்களை தான் முன்னால் வைக்கிறாங்கண்டி. முதல்ல ராஜ்யத்துக்குரிய பணியை நம்ம என்ன செய்யறதில்ல, செய்கிறது கிடையாது. நீங்கள் ஆண்டவர் சொல்ல, முதலாவது நம்ம வாழ்க்கையில் எது முதன்மையாக இருக்கணும்? அது கணவனாக இருக்கக்கூடாது, மனைவியாக இருக்கக்கூடாது, பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், முதலாவது நான் தான் இருக்கணும். ராமீன் சொல்லுங்களேன். கஷ்டம் யார் இருக்கணும்? ஆண்டவர் தான் இருக்கும். முதலாவது என்னுடைய ராஜ்யத்துக்குரியதை தேடுங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய பிரமாணம், ஆண்டவர் நமக்கு விதித்த கட்டளை என்னன்னா, முதலாவது அவரை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் என்ன செய்யப்படும்? நம்ம தேடி ஓடுறதெல்லாம் தன்னால் நம்மளை தேடி வரணும்னா முதல்ல அவரை வைக்கணும். நம்ம எதை தேடி ஓடுறோம்? ஆசீர்வாதம். கடந்த நாட்களில் அருமையான எசேக்கியேல் பிரான்சிஸ் சொன்னார், ஒரு செய்தி கேட்கும்போது சொன்னார், ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணவே தேவையில்லையா. ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் சொல்லிட்டார், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கும். கொடுத்தா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சொல்லிட்டார். நம்ம ஆசீர்வாதத்தை தேடுகிற கூட்டம் அல்ல, ஆசீர்வாதத்தை நாடுகிற கூட்டம் அல்ல. நம்ம எதை நாடுகிற கூட்டமாக இருக்குன்னா பரலோகத்தை நாடுகிற கூட்டம். கடந்த நாட்களில் சிலுவை தியானத்தில் சொன்ன, சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் அவனுடைய வாஞ்சை எதுவாக இருந்துச்சுன்னா, நான் இன்னும் போய் பூமியில் உயிர் வாழணும்னு கேட்கல. அப்படியே கேட்டார், என்னை இந்த சிலுவையிலேருந்து இறக்கி விட்டுருப்பா, என் பிள்ளைங்க இருக்காங்க, என் பொண்டாட்டி இருக்குது, நான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது, நான் போய் செய்யணும்னு சொல்ல. அவன் சொல்கிறான், ஆண்டவரே
உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன செய்ய? அவனுடைய சிந்தை என்னவா மாறிச்சு? நான் இதுக்கப்புறம் இந்த பூமிக்குரியவனா போகக்கூடாது, பரலோகத்துக்கு எப்படியாவது போயிடணும். அப்போ ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஏக்கம் எல்லாம் எதில் முதலிடம் இருக்கணும்னா, கர்த்தர் தான் எனக்கு முதல்ல. அவர் முன்னால் போனால் தான் மகிமையான காரியம் வாழ்க்கையில் நடக்கும். காலையில் எழுந்தோடனே முதல்ல ஆண்டவரை நினைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை தொழுது கொண்டு ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையை செலுத்திட்டு ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய சகல காரியத்தை செஞ்சுத்தான் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கணும். நம்ம அப்படி இல்லை, காலையில் எழுந்தோடனே காப்பியை குடித்தோமா, கடகடன்னு ரெடி ஆகி எங்கே போய்டுறோம்? ஜோம் பண்ணிட்டு வேலைக்கு போகிறோமா? இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வண்டி எடுக்க. எந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய ராஜ்யத்து காரியங்களை ஆண்டவரை முன்னால் வச்சாதான் சகலமும் மகிமையாக நடக்கும். ராமின்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஆண்டவரை முன்னால் வைங்க. எந்த காரியனாலும் அவர் சொல்கிறாரு, யோசுவா பார்த்து சொன்னார், கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். உனக்கு முன்னால் யார் போவா? கர்த்தர் போவார். அங்கே என்னெல்லாம் வசனம் சொல்ல, அவர் நமக்கு முன்பாக போனார். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக போவார். அப்பொழுது கோணலானவைகள்லாம் என்னவா மாறும்? செவையாய் மாறும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் போவதற்கு நம்ம வழி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லாரு, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வருவேன் சொன்ன. அவர் வரணும்னா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். அவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார், அவரை எல்லா காரியத்திலும் முன்வைக்கணும். ஒரு காரியம் நடக்குதா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தொடங்கணும். ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோமா, ஆண்டவரை முன் வச்சு செய்யணும். ஒரு காரியத்தை நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம கேட்குறோமா, இது ஆண்டவர் சித்தமா இல்லையா என்பதை கொஞ்சம் நிதானித்து செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்படி செய்யும் பொழுது தான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அதுக்கப்புறம் சொல்றாரு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் கிடையாது. ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவாரா? ஒரு நாளும் அவர் முன்னால் போயிட்டார்னா எந்த சூழ்நிலையிலும் யோசுவாவை ஆண்டவர் கைவிடவே இல்லை. விட்டாரா? கைவிட்டுட்டாரா? அவனை விட்டு விலகிட்டாரா? யோர்தான் வந்த பொழுது கைவிட்டுட்டாரா? இல்லை. எரிகோ வந்த பொழுது கைவிட்டுட்டாரா? எத்தனையோ ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக எதிர்த்து வந்தாங்க. ஆண்டவர் யோசுவாவோடு சொன்ன வார்த்தையில் அவர் உறுதியாக நின்னார். வராமின்னு சொல்லுங்களேன். எல்லா யுத்தத்திலும் கிட்டத்தட்ட நீங்கள் யோசுவாவின் புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா எத்தனை ராஜாக்களை அவன் மேற்கொண்டு ஜெயித்தான் என்று ஒரு பட்டியலிட்டுப்பட்டிருக்கும். அவ்வளவு மகிமையான ஊழியத்தில் கர்த்தர் முன்னால் போய் எல்லாவற்றிலும் தேவன் மகிமையாக செய்தார். அதனால தான் யோசுவா எதை செஞ்சாலும் முதல்ல என்னத்தை அனுப்பிச்சிட்டாரு? உடன்படிக்கை சுமக்கிற ஆசாரிகளை முன்னால் அனுப்பிச்சிட்டார். யோர்தானுக்கு போய் யோர்தான் பிரகாயத்து ஓடி வருது. முதல்ல யார் போனது? நல்ல பலசாலியாக இருக்கிற பட்டயத்தை எடுத்துகிட்டு போல ஆண்டவர் சொல்லாரு, உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரிகள் முன்னால் போனாங்களாம். வராமின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எரிகோ கோட்டை வந்துச்சு. இங்கே யார் முன்னால் போகிறது? ஆசாரியர்கள் முதலாவது உடன்படிக்கையை சுமந்து செல்வார். பிற்பாடு பூரிகை ஊதுகிற, எக்காலம் ஊதுகிற பிற்பாடு அதற்கு பின்னால் ஜனங்க. முன்னால் யாரை வைக்கிறாரு? எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார், கர்த்தர் உனக்கு முன்னால் போவார்னா அவருடைய சமூகம், அவரோடு நம்ம செய்த உடன்படிக்கை முன்னால் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை செஞ்சோம்? ஞானஸ்தானம் எடுக்கும்போது இனி பாவம் செய்ய மாட்டேன், விட்டு வந்ததை மறுபடியும் தொடர மாட்டேன் சொன்னமா இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்துட்டு அடுத்த நாளே பாவம் செய்கிற கூட்டம் இருக்கு. நான் சொன்னது போல் முங்கி எஞ்சாலும் சில பேர் மனம் திரும்பாத ஞானஸ்தானம் எடுத்தா நான் சொல்லுகிறேன், காஞ்ச பாவியா போய் வெளியே என்னவா வருவோம்? ஈர பாவியா. ஒரு மாறுதல் வராது. ஞானஸ்தானம் என்பது மனம் திரும்பி எடுவது, தேவனோடு ஒரு உடன்படிக்கை, ஒரு ஐக்கியம். இதுக்கப்புறம் நான் அல்ல, எல்லாம் இயேசுவா எனக்குள்ள வாழ்கிற எல்லா குணநலம், என்னுடைய மாமிசம், என்னுடைய ஜென்ம சுபாவங்கள், என்னுடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இந்த நீரோடு முழுகி நான் மேலே வரும்பொழுது புதிய மனிதனாக வரணும். அதுதான் ஞானஸ்தானம். இதுக்கப்புறம் கர்த்தர் தான் உனக்கு முன்னால் போகணும். ராமின்னு சொல்லுங்களேன். இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பரலோகத்திலேருந்து பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல் அவர் மேல் உட்காந்து சொல்கிறார், இவன் என் நேச குமாரன், இவனை நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கோடு இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கணும். அப்படி நம்ம வாழும் பொழுது தான் தேவன் நம்ம மகிமையாய் நடத்துவார். இன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன, எங்கே போகிறாரு? சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இன்னைக்கு நமக்கு சொன்ன இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஒத்த ஆண்டவர் கழுதையில் போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
வசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க. சகாரியா 9வது அதிகாரம் 9வது வசனம். ஏற்கனவே வாசித்தோம் இந்த வசனத்தை, நம்ம வாசிக்கலாம். சகாரியா 9வது அதிகாரம். கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். வசனம் சொல்லுங்க, என்ன வராரா? சத்தமா சொல்லுங்க. முதல்ல என்ன சொல்றார்? சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேமின் குமாரத்தியே கம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ராமின் சொல்லுங்களா. நம்முடைய ஆண்டவர் யாரா இருக்கிறாரு? ராஜாவா இருக்கிறார். அவர் ராஜாக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ராமின் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், இந்த ராஜா முன்னால் போயிட்டார்னா நமக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க போறதில்லை. ஏன் நிற்க மாட்டாங்கன்னா, உனக்கு முன்னால் நான் இருக்கிறேன். ராமின் சொல்லுங்களேன். அவர் நமக்கு முன்னால் இருந்தார்னா ஒருவரும் நமக்கு விரோதமாக எதிர்க்க முடியாது. நமக்கு விரோதமாய் பல மந்திரங்கள் தந்திரங்கள், நமக்கு விரோதமான பல ஆலோசனைகளை செய்தாலும் அவரை தாண்டி தான் நம்மளை தொடணும். அதனால தான் இன்றைக்கு பாருங்க, யோபுவை சாதாரணமாக பிசாசு போய் தொட முடியல. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் அவனை சுற்றின வேலி அடிச்சிருந்தார். ராமின் சொல்லுங்களேன். அவர் நமக்கு முன்னால் இருந்தால் யார் நம்மளை தொடுவா? ராமின் சொல்லுங்களேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை உங்களுக்கு முன்னால் வச்சிங்கன்னா உங்களுக்கு விரோதமாக எந்த பொல்லாங்க வராது. நீங்கள் எந்த பிரயாணம் பண்ணாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார், எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி. ராமின் சொல்லுங்களேன். காலையில் நீங்கள் எழுந்து வண்டி எடுக்கிறீங்க, யோசித்து பாருங்கள், எத்தனை விபத்துகளை நம்ம பார்க்குறோம். அதே ரோட்டில் தான் நம்மளும் போகிறோம். நமக்கு ஒரு கீறல் கூட வராத கர்த்தர் நம்மளை பத்திரமாக கொண்டு வர. ராமின் சொல்லுங்களேன். எத்தனை பிரயாணங்கள், எத்தனை இடத்துக்கு நம்ம போகிறோம். நம்மளை நான் கடந்த நாட்களில் சொன்னேன், எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ பேர் போலீஸ்காரன் பொய் கேஸுகளை போட்டு என்னென்னவோ செய்கிறான். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு சேதமும், நம்ம மேலே ஒருத்தர் கூட கை போடாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறேன். ஒரு அமீன் சொல்லுங்களேன். ஏன்னா கர்த்தரை முன்னால் வச்சுட்டேன்னா எந்த ஒரு பொல்லாங்கோ, எந்த ஒரு மந்திரமோ, எந்த ஒரு சூனியனோ, எந்த ஒரு மனுஷனோ, எந்த காரியமோ அவரை தாண்டி தான் நம்மளை தொடணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்பாக போகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உனக்கு முன்பாக போகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நடப்பதற்கு முன்பாகவே இந்த வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். வராமின்னு சொல்லுங்களேன். அவருடைய பிறப்பை குறித்து பல காரியங்கள் தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கப்பட்டது. அவர் இப்படி பிறப்பார், இப்படி மரிப்பார் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. இன்றைக்கு இந்த சகரியா புத்தகத்தில் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லப்படுகிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு. வராமின்னு சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி இருக்கணும்? அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறாரு? மறுபடியும் சொல்கிறேன், என்னவா இருங்க? சந்தோஷமாக இருங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை முன் வைக்கிறவங்க எப்பவுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. வராமின்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் முன்னால் இருந்தார்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அவர் முன்னால் இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் துக்கத்துக்கு இடமே இருக்காது. வராமின்னு சொல்லுங்களேன். இந்த இடத்துல சொல்கிறார், ஏன் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். யார் வருதா? சத்தமாக சொல்லுங்களேன். ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இன்றைக்கு பாருங்கள், என் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நான் ஆராதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை கனப்படுத்தும் பொழுது எனக்கு முன்பாக யார் வராரு? ராஜாதி ராஜா வராரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தாதி கர்த்தர் எனக்கு முன்பாக வராரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதனால் நான் எப்படி இருக்குன்னு வசனம் சொல்லுங்கன்னா, சந்தோஷமாக களிக்கூறு. உங்கள் துக்கம்லாம் கர்த்தர் எப்படி மாற்றுறாரு? சந்தோஷமாக மாற்றுகிறார். உங்களுக்கு இருக்கிற வேதனை, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, கடந்த நாட்களில் சொன்ன சிலுவையின் இந்த உபதேசத்தை கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு நாளும் ஒரு துக்கமும் உங்களை அணுகாது. ராமின்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஒருவேளை நீங்கள் துக்கமாக வந்தாலும், பலவீனமாக வந்தாலும், சுகவீனமாக வந்தாலும், போராட்டத்தோடு வந்தாலும், போகும்பொழுது நீங்கள் வந்தது போல் போகிறதில்லை. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி தான் அனுப்புகிறார். தேவ சமூகத்தில் இயேசுநாதர் ஒரு இடத்துல உபதேசம் பண்ணும்படியே ஒரு ஆலயத்துக்கு போகிறாரு. போகும்பொழுது வசனம் சொல்லுகிறது, 18 வருடமாய் கூனியாக இருந்த ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல இருந்தாள். எத்தனை வருஷம்?
பலவீனம் கொண்ட ஒரு ஆவி உடையவளாய் 18 வருடமாய் பலவீனத்தின் ஆவி உடையவதா அந்த இயேசு பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஸ்ட்ரைட்டாக அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், நீ விடுதலை ஆக்கப்படுவான்னு சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், ராஜா வந்துட்டா விடுதலை தான். சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ராஜா என் இடத்துல வந்துட்டார்னா நான் சுகம் அடைவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ராஜா என் இடத்துல வந்துட்டார்னா என் குறைவெல்லாம் மாறிடும். நான் சொல்லுகிறேன், ஒரு ராஜா ஒரு வீட்டுக்கு வராருன்னா உன்னை சும்மா விட்டுருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். மகிமையின் ராஜா நமக்கு முன்பாக வருவாரானால், மகிமையின் ராஜா நம்மோடு கூட இருப்பாரானால், உன்னிடத்தில் வருவாரானால், ஆண்டவர் சொல்ல நீ களி கூறுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாதான் எங்க இருக்கிற துக்கமும் வந்துடுது. இங்க வந்து என்ன செய்யறதில்ல, சிரிக்கிறதே கிடையாது. ஆண்டுடைய வீட்டில் சமாதானம் இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், நீங்க ராஜாவுடைய சமூகத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்க மகிமையின் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும். அவர் எப்படிப்பட்டவரா? சத்தமா சொல்லுங்களா. எப்படிப்பட்டவரா? நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை. உன்னிடத்தில் வருகிற ராஜா எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்க. எப்படிப்பட்டவரா? நீதி உள்ளவர். அவர் வந்தார்னா எதெல்லாம் அநீதியா இருக்கோ அதுக்கெல்லாம் நீதி செய்வார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு வழியாய் போகும் பொழுது ஒரு விதவைக்கு ஒரு மகள் இருந்தாலாம். ஒரு விதவைக்கு யார் இருந்தாலா? ஒரு மகள் இருந்தாலாம். அவள் கையகம் பண்ணுகிற பெண்ணா இருந்தா. வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு ஒரே ஒரு மகன், அவனையும் மரித்து பாடையில கலத்தி கொண்டு வராங்க. ஊரே சேர்ந்து அழுது கொண்டு வருகிறது. யார் வராங்க? ஊரே அழுது கொண்டு வராங்க. இயேசு அவ்வழியாய் போகிறார். ராஜா உள்ள வந்துட்டார்னா மரணமானாலும் ஜீவனாய் மாற்றுகிறார். அவள் அழுது கொண்டு வரா. என்ன எதை நினைச்சு அழுகுறா? எனக்கு இருந்தது ஒரே ஒரு மகன், என்னை காப்பாற்றுகிறது இந்த மகன் மேல் விழுந்த கடமை. அவள் கையை நானும் ஒரு விதவையா இருக்கிறா. இதுக்கப்புறம் அவளுக்கு சொந்தம் சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா அவனும் மரித்து போய் பாடையில கலத்தி வராங்க. இயேசு அந்த வழியா வரார். ராமின் சொல்லுங்களேன். அழுகிற அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், அழாத. என்ன சொன்னாரு? நான் சொல்லுகிறேன், ராஜா வந்துட்டாலே மகிமை வந்துடும். சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், இயேசு வந்துட்டு அவன் வீட்டுக்கு. அதனால தான் இயேசு அருமையான சகேவு வீட்டுக்கு போன உடனே சொன்னார், ரட்சிப்பு இந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னார். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரட்சிப்பு. ஆண்டவர் வந்தாலே மகிமை வரும். ஆண்டவர் வந்தாலே அற்புதம் நடக்கும். ஆண்டவர் வந்தாலே சுகம் நடக்கும். ஆண்டவர் வந்தாலே ஆசீர்வாதத்தை கத்த திரளாய் கொடுப்பார். இந்த இடத்துல அதனால தான் சொல்றார், உன் மகிமையின் ராஜா உன்னிடத்துல வருகிறார், நீ கம்பீரப்படு. அவர் நீதி உள்ளவர். ஆண்டவர் பார்க்கிறாரு. இன்றைக்கு மரித்த இவனை கொண்டு வராங்க. அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் தான், அவனும் செத்து போயிட்டான். தேவன் பார்க்கிறார், இந்த இடத்துல நீதி செய்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வசனம் சொல்லு, பாடைய தொட்டாராம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பாடைய மரித்தவன் உயிரோடு எழும்பினானா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. மரித்தவனையும் அவர் வந்துட்டார்னா எதெல்லாம் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் உடைச்சிருவார். எதெல்லாம் வாழ்க்கையில் நிந்தையாக இருக்கோ அதெல்லாம் மாற்றிடுவார். எதெல்லாம் வாழ்க்கையில் வேதனையாக இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். நல்லா கவனிங்க. அப்போ அவரை நம்ம வரவேற்கணும். அவரை நம்ம என்ன செய்யணும்? வரவேற்கணும். ஆண்டவர் சொல்றார், ஒருவனின் சத்தத்தை கேட்டு. நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நம்ம கதவை என்ன செஞ்சுருக்கிறோம்? மகிமையின் ராஜா வராரு. ஒவ்வொரு முறையும் நீ ஆராதிக்கும் பொழுது, நீ தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, நீ தேவனை மகிமைப்படுத்துகிற எல்லா ஸ்தலத்திலும் இந்த ராஜா இறங்கி வருகிறார். நம்ம அவரை வரவேற்கணும், அவரை கனப்படுத்தணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதனால தான் நல்லா கவனிங்க. சகேவு ஆண்டவரை பார்த்தவனே சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? நான் யார் இடத்துலலாம் தப்பு தப்பாக வாங்கி வச்சிருந்தனோ அதெல்லாம் நான் என்ன செஞ்சிடறேன்? திரும்ப கொடுத்துட்றேன். உடனே அறிக்கை எடுக்கிறான். இந்த ராஜா வந்துட்டார்னா அவன் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தெல்லாம் மாற்றிடுவார். அதனால தான் வசனம் சொல்லுது, எவன் தன்னுடைய பாவத்தை மறைக்கிறானோ அவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை எடுக்கிறோம் தான் என்ன செய்வானா? இரக்கத்தை. நல்ல கவனிங்க. இன்றைக்கு இந்த மகிமையின் ராஜா உன்னிடத்துல வரும்போது நீ எப்படி அவரை கனப்படுத்துகிற, எப்படி அவரை வரவேற்கிற, எப்படி அவரை ரிசீவ் பண்ண. நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்கோ, இல்லை ஒரு ரொம்ப கனம் புரிந்தவர்களோ, இல்லை ஒரு ஓனரோ, இல்லை நம்மை தாங்குகிறவர்களோ, நமக்கு உதவி செய்கிறவர்களோ யாராவது ஒருத்தர் வரான்னா அவங்கள என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? வா உக்காரு,
கொஞ்சம் தண்ணியை கூட அப்படியா சொல்லுவோம்? என்ன செய்வோம்? அவர் அப்படியே பக்குவமாக கூட்டுட்டு வந்து சேரில் கொஞ்சம் அழுக்கு இருந்தால் அதை தொடச்சி அது மேலே துணியை போட்டு அவர் கொக்கார வச்சு முதல்ல தண்ணி எடுத்துன்னு வந்து என்ன செய்வோம்? கொடுப்போம். அதுக்கப்புறம் காப்பி கேட்டார்னா கனப்படுத்துவோம். நம்ம அழைத்தவர்களை வரவேற்க. அதே போல் உன்னிடத்தில் ஒவ்வொரு முறையும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரை நம்ம எப்படி வரவேற்கிறோம்? ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் சொல்ல, அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவருமா இருக்கிறார். அவர் உன்னத்தில் வந்தார்னா உனக்கு நீதி செய்வார், உனக்கு ரட்சிப்பை தருவார். ராமின் சொல்லுங்களேன். அவர் மண்ணான உனக்குள்ள தன்னை தாழ்த்தி உனக்குள்ள வாழ்வார். ராமின் சொல்லுங்களேன். அவர் மகிமையானவர், அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் மேன்மை. அவர் எப்படி தன்னை தாழ்த்தினார்? வேதம் சொல்லுகிறது, ராஜாக்கள் அந்நாட்களில் குதிரை மேலும் ரதங்கள் மேலும் அந்த நாட்களில் வசனம் சொல்லுங்க. இவர் எது மேலே வந்தார்? வசனம் சொல்லுங்க, எது மேலே வந்தார்? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா மார்க் எழுதின புத்தகம் 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மார்க்கு 11வது அதிகாரம் 1வது வசனத்தில். எருசலேமிலே சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மறு என்னத்துக்கு பிரைஸ் சொல்றார், வாசிக்கலாம். ஒலிவ மலைக்கு அருகான பெத்தனியா என்ற ஊர்களுக்கு வந்தபொழுது அவர் தம்முடைய சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே ஒரு மனுஷன் ஒரு காலமும் ஏறிடாத ஒரு கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ராமின் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லாரு, இப்போது அவர் கழுதையின் மேலே பவனி வரணும். அப்போ சொல்கிறார், தம்முடைய சீஷர்களை அழைச்சி வசனம் சொல்லு, ஒலிவ மலை பெத்தேனியா என்கிற ஊருக்கு போகிறாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு திருவிருந்து, அந்த பந்தியை அனுசரிக்கணும். அதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சீஷர்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறார். நீ போ, ஒரு ஊருக்குள்ளே போனோன்னா ஒரு மனுஷனும் ஏறாத ஒரு கழுதை குட்டி என்ன செஞ்சிருப்ப? கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு மீன் சொல்லுங்களேன். ஒரு மனுஷனும் ஏறாத ஒரு கழுதையின் வேலை என்னது? கழுதையின் வேலை என்னது? சுமக்கிறது. ஆனால் இந்த கழுதையை வளர்க்குறவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆண்டவர் இவனோடு கூட பேசியிருக்கிறாரு. இந்த கழுதை எதுக்காக வளர்க்குறாங்க? சுமக்கிறதுக்கு தானே வளர்ப்பாங்க. ஆனால் இந்த கழுதை மேலே வசனம் சொல்லுது, இந்த கழுதை மேலே ஒருவனும் ஒரு காலமும் ஏறாத. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிட்டாரு, நீ ஒரு கழுதையை வளர்க்கணும், அந்த கழுதை மேலே ஒருவனும் ஏறக்கூடாது, இது என் ராஜா பவனி வருகிற கழுதை. ஆனால் அந்த கழுதை நினச்சிருக்கோம், நம்ம ஓனர் நம்மளை வளர்க்குறான், ஆனால் இவன் என்ன செய்ய மாட்டான்? ஒரு வேலையை நமக்கு கொடுக்க மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? நம்ம மேலே உட்காரவும் மாட்டான், நம்ம மேலே பலுவும் வைக்க மாட்டான், சும்மா கட்டி வச்சிருக்கிறான். வேலைக்கு என்ன செய்கிறான்? 3 வேளை சோறை போடுறான். எதுக்குடா நான் வாழணும்? இந்த கழுதை நினச்சிருக்கோம், எதுக்கு என்ன வச்சிருக்கிறானே தெரியலையே. சோறு மாத்திரம் 3 வேளை என்ன செஞ்சிடறோம்? போடுறான். அவனும் உட்கார மாட்டான், பொலியோ வைக்க மாட்டான், எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டான், கட்டியே வச்சிருக்கிறான். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம், நம்ம எதுக்கு வாழ்றோன்னே தெரியலையே. 3 வேளை ஆண்டவர் சோறை போட்டுறாரு, ஒரு நேரம் வரும். வராமின்னு சொல்லுங்க. இந்த கழுதைக்குள்ள ஒரு யோசனை. மற்ற கழுதெல்லாம் இந்த கழுதையை பார்த்து கிண்டல் பண்ணியிருக்கோம். பார்த்தியா என் மேலே எவ்வளோ ஓனர் உட்காந்து வர்றாரு, பார்த்தியா, நீ தாங்கிறதுக்கு சுமக்கிறதுக்கு நீ தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த கழுதைக்கே ஒவ்வொரு முறையும் தூங்கி ஏந்தி 3 வேளை சோறு சாப்பிட்றது, தூங்கி ஏந்தி 3 வேளை கட்டியே வச்சிருக்கிறான். இங்கேயும் எப்படி இருந்திருக்கும்? எதற்கு வளர்க்குறானே தெரியல. அந்த கழுதையை நோக்கம் பொலி சுமக்கணும், இல்லை என் ஓனராது என் மேலே உட்காரணும். ஆனால் இந்த கழுதை மேலே ஒருவரும் உட்காரல. வசனம் சொல்லுது, ஒருவனும் ஒரு காலமும் உட்காராத ஒரு கழுதை இருக்கும். ரமீன் சொல்லுங்களேன். மற்றவர்களாம் கேலி பண்ணியிருக்காங்க. இந்த கழுதை பலமுறை கத்தி இருக்கும், ஏதாவது ஒன்று செஞ்சு என் ஓனருடைய இன்டென்ஷனை, அந்த அட்டென்ஷனை இழுக்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, சும்மாவே வச்சிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வாசிப்போம் 2வது வசனம். ஊருக்கு எதிரே கிராமத்துக்கு போங்க, அதில் பிரவேசித்து மனுஷன்
ஏறாதிருக்கிற காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை என்ன செய்யுங்க? அவிழ்த்து கொண்டு வாருங்க. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதற்கு வாழ்கிறோன்னு தெரியாத சில காரியத்தில் நம்ம கட்டப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. இந்த கழுதையை போல நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லையே. பல சூழ்நிலையில் பல போராட்டத்தில் இந்த கழுதையை கட்டியே வச்சிருக்க. ஆண்டவர் சொன்னார், போய் அவிழ்த்து கொண்டு வா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வந்தார்னா உன் கட்டுகளெல்லாம் கர்த்தர் அவிழ்ப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. லாசருவை மரித்து அவனை சேலையில் சுழற்றி வைத்து உள்ள என்ன செய்ய, இயேசு வரத்துக்கு முன்னால் அவனை அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இயேசு வரார். இயேசு வந்து கல்லறைக்கு போகும்போது ஜனங்கள்லாம் ஓன்னு அழுகிறாங்க. இயேசு அந்த இடத்துல அழுகிறார். அழுத பொழுது ஆண்டவர் இன்றைக்கு பாருங்கள் கல்லை புரட்டி போட சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் கல் எடுத்தா நாற்றம் அடிக்குமேன்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தா தேவ மகிமையை பார்ப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. கல்லை புரட்டி போடுறாங்க. ஆண்டவர் லாசருவை பார்த்து, லாசருவே விழுந்து வெளியே வானா கட்டோடு வெளியே வரார். வசனம் சொல்லு, இயேசு சொன்னார், அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். அல்லேலூயா. இந்த கழுதை அப்படி தான் கட்டியே வச்சுருந்தாங்க. ஒரு நாள் வந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உனக்கு ஒரு நாள் கர்த்தர் வச்சிருப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மகிமையின் ராஜா உன்மேல் பிரவேசிக்கும்படியா உன்னை பயன்படுத்துகிற ஒரு நாள் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் சொல்லுங்கள், உன்னை பயன்படுத்துகிற ஒரு நாள் வரும். அது வரலாம் கட்டியிரு. வசனம் சொல்லு, தேவன் உங்களை உயர்த்துகிற வரையிலும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருன்னு சொல்றார். நம்ம அடங்கவே மாட்டோம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தேவன் நமக்கு ஒரு காலத்தை வச்சிருப்பாரு. தேவன் நமக்கு ஒரு சமயத்தை வைத்திருப்பார். தேவன் பயன்படுத்துகிற, தேவன் உண்மையில் அமர்ந்து உன்னை உபயோகப்படுத்துகிற ஒரு காலம் இருக்கு. அந்த கால வரையில அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில டைம் சிலதை கற்றுக்கணும் ஊழியக்காரங்களுக்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு மாறுற கூட்டங்கள் இருக்கு. போதகர்களுக்கே போதனை சொல்கிற கூட்டங்கள் இருக்கு. அல்லேலூயா. அடங்கவே மாட்டாங்க. பாஸ்டருக்கே போதிக்கிற, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்ல, நம்ம இந்த கழுதை ஒரு நாளும் ஓனரை பார்த்து திட்டில் ஒன்றுமே சில கட்டி இருந்தாங்க, அமைதியாக இருந்துச்சு. ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் கட்ட விழுத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கட்டி இருக்கிற வரையில் நம்ம அமைதியாக இருக்கணும், ஒன்றுமே பேசக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வசனம் சொல்லி, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. இந்த கழுதை ஒரு வேளை நினச்சிருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் என்னத்துக்கு எதுக்கு இருக்கிறோன்னே தெரியாத இருக்க. ஒரு காலம் வந்துச்சு, அவனை கட்ட விழுக்கும் பொழுது அந்த கழுதைக்கு எதுக்கு கொண்டு போகிறான்னு கூட தெரியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் ஒரு நாள் உன்னை பயன்படுத்துகிற ஒரு காலம் வரும். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உன்னை நீ கை வச்சு ஜோமனா வியாதிஸ்தர் சுகமாகிற ஒரு காலம் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ வீட்டுக்கு வந்து எங்கள் ஜோமனுமா சமாதானம் வரும்னு சொல்கிற ஒரு காலம் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள. அல்லேலூயா. இன்னைக்கு குறுகி அழுந்தி கிடக்கிற நம்முடைய சபை கர்த்தர் விரிவாக்குகிற ஒரு காலம் வரும். நான் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், 100களை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த தரிசனத்தை கொடுக்கல, 1000களை ரட்சிக்கும்படியாக தான் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அது வரையிலும் சின்ன இடம் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அடங்கி தேவ சமூகத்தில். சில பேர் இங்கே என்ன இவ்வளோ அனலாக இருக்குது அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? அடங்கி இருக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில். இதுதான் கர்த்தர் கொடுத்த வீடு. அல்லேலூயா. இதில் நான் கட்டப்பட்டு உறுதியாய் என்னுடைய போதருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும்போது ஒரு நாள் வர கர்த்தர் உன்னை உயர்த்துகிற ஒரு காலம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கட்டவிழ்ப்பார். அப்போ உன்னை பயன்படுத்துவார். அப்போ உன்னை உயர்த்துவார். அப்போ உன் தலையில் ஒரு எண்ணெயின் அபிஷேகம். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் உன்னை மகிமையாய் பயன்படுத்துகிற ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருப்பார். அது வரலும் இந்த கழுதையை போல நம்ம அடங்கி பொறுமையாக இருக்கணும். உன் ராஜா உன் இடத்துல வருகிற வரையில். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வாசிக்கலாம். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவனும் உன்னிடத்துல கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. அவர் கட்டவிழ்க்கும் போது ஒருத்தனை உன்னை ஏன்னு கேட்க முடியாது. கேட்டார்னா சொல்லுவார், இவன் எனக்குரியவன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நான் பூமிக்குரியவன் இல்லை, ஆண்டவருக்குரியவன். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா ஒருத்தனை என்னை ஏன்னு கேட்க முடியாது. கேட்பார், சொல்லுவார். அவுக்கும் போதே சொல்கிறாரு, உன்னை ஏன் அவுக்குறன்னு கேட்பான். பிசாசு வந்து நோண்டுவான். அல்லேலூயா. அல்லேலூயா.
நீ ஒன்றும் இல்லாதவன், உன்னையே அவுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பல வேதனைப்படுத்துகிற வார்த்தையை சொல்லுவாங்க. உடனே சொல்லு, நீ ஆண்டவருக்கு எனக்கு வேணும். நீ சொல்லு, என் ஆண்டவருக்கு நான் யாருக்குரியவன்? என் ஆண்டவருக்குரியவன், நான் அவருக்கு வேண்டியவன். ராமன் சொல்லுங்களேன், நான் யாருக்கு வேண்டியவன்? சத்தமாக சொல்லுங்க, எல்லாரும் கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு வேண்டியவன். ராமன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் யாருக்கு வேண்டியவன்? ஆண்டவருக்கு வேண்டியவன் சொல்றாரு இந்த இடத்துல. யாருன்னா வந்து உனக்கு கேட்டாங்கன்னா என் ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம் தொடர்ந்து. உடனே அதை அவ்விடத்தில் அனுப்பி, அவர் சொல்லிட்டாருன்னா நீ எனக்குரியவன் சொன்னா உன்னை ஒருத்தரம் தடுக்கவே முடியாது, உடனே அனுப்பிச்சிருவாங்களாம். வராமின்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா என்று சொல்லி அவர்களை அனுப்பி அவர்கள் போய் வெளியே இருவழி சந்திலே ஒரு அவர் சொன்னபடியே நடந்துச்சு பாருங்க. வராமின்னு சொல்லுங்களேன், இதுதான் தீர்க்க தரிசனம். வராமின்னு சொல்லுங்களேன், அவர் என்ன சொல்றாரோ அப்படியே நடக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாருனா தீர்க்க தரிசனமா, அது என்ன ஒரு இடர்பாரோ எந்த ஒரு நூலிடை கூட மாறாத கர்த்தர் செய்வார். வராமின்னு சொல்லுங்களேன். அப்படியே பார்க்குறாங்க. வசனம் சொல்லுகிறது, வாசிங்க 5வது வசனம். அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நிற்கிறவர்கள் இந்த குட்டியை என்னவென்றார்கள், இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் அதை என்ன செஞ்சாங்களா? அல்லேலூயா. சில கட்ட அவுக்கும் போதே ஒரு சிலர் வந்து கேட்டாங்களாம், எதுக்கு அவுக்குறீங்க? உடனே சொன்னாங்க, இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொன்னோடனே உடனே விட்டுட்டாங்களாம். வராமின்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா. சில நேரம் போராட்டம், பிரச்சனை, உபத்திரம் வரும்போது நீங்கள் சொல்லணும், நான் ஆண்டவருக்குரியவன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், நான் ஆண்டவருக்கு தேவையானவன். அல்லேலூயா அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த போராட்டமும் உனக்கு வராது. அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, நான் உனக்கு முன்பாக போகும்பொழுது கோணலானவைகள்லாம் செவ்வையாய் மாறும். அல்லேலூயா. வாசிக்கலாம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களையும் வரியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடந்தோர் பின் நடந்தோர் கர்த்தரின் நாமத்துக்கு என்ன செஞ்சாங்களா? ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா. இதுவரையிலும் பயன்படாத இருந்த கழுதை, அல்லேலூயா, அந்த கழுதை மேலே என்ன வந்து விழுந்துச்சான்? முதல்ல சால்வை. ரமீன் சொல்லுங்க, எலியாவின் மேலே எலிசாவின் சால்வை விழுந்தது போல இதுவரையிலும் இந்த கழுதை பார்த்தே இருக்காது, ஒன்றுமே வச்சது கிடையாது. இந்த கழுதை யங்கு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. ஆண்டவர் உட்காரும்போது இளங்கழுதையா. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேங்க, நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவர் உங்கள் மேலே அமர்ந்து பயணம் செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ரமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுவரையிலும் ஒன்றுமே இல்லாத அந்த கழுதை மேலே ஒரு சால்வை வந்து விழுது. ரமீன் சொல்லுங்கள். நாங்கள் கூட படிப்புறது இல்லாதவங்க, ஒன்றுத்துக்குமே புரோஜனம். இந்த ஊழியத்தில் கர்த்தர் அழைக்கும் பொழுது ஒன்றும் இல்லாத, இன்றைக்கி போகிற இடம்லாம் சால்வை போடுறான், கனப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத எங்களுக்கு இவ்வளோ மகிமை. அல்லேலூயா. எங்களை கனப்படுத்துகிறது. இன்றைக்கு ஒரு ஊழியத்தை வசனம் சொல், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன செய்வாரா? கனப்படுத்த. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை பயன்படுத்தினார்னா தானால இந்த கனம் வரும். வராமின்னு சொல்லுங்களேன். சத்தமாய் சொல்லுங்களேன். சில பேர் பாருங்கள், கனப்படுத்தலைன்னா கோச்சிப்பாங்க. என்ன கவனிக்கலையா? கனம் கர்த்தர் கொடுக்குறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல, கனப்படுத்துகிறதுல முந்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறார். யாருன்னா பார்த்தீங்கன்னா சோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்ன செய்யுங்க? அவங்கள கனப்படுத்துங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அவ சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பாஸ்டருக்கே சோத்திர சொல்லாத கூட்டம் இருக்கு. வந்து கப்புன்னு உட்காந்துட்டு போயினார். நேரில் பார்த்தாலும். ஆனால் பாருங்கள், கழுதைக்கு ஒரு கனம் வருது. ரமீன் சொல்லுங்களேன். அது மேலே ஒரு சால்வை, அந்த சால்வையில் கூட கனம் இல்லை. அதுக்கப்புறம் இயேசு உக்காடுறாரு. ரமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு உக்காந்தவனை அது வரலாம் கட்டியே இருந்த கழுதை, கத்திட்டு இருந்த கழுதை இன்னைக்கு ஒரு வீர நட போடுது. ராமின்னு சொல்லுங்களேன். அது நடக்க சொல்ல காலு கீழே படக்கூடாதுன்னு கிளைகளை போடுறாங்களாம், வஸ்திரங்களை போடுறாங்களாம். ஒரு ராஜா வருவதுக்கு போல ஒரு வரவேற்பு. கழுதைக்கும் வரவேற்பு, ராஜாக்கும் வரவேற்பு. அல்லேலூயா. உன் மேலே கத்தரை உட்காந்துட்டாருன்னா ஆண்டவருக்கு மாத்திரம் இல்லை, போகிற உனக்கு வரவேற்பு தான். ராமின்னு சொல்லுங்களேன். சத்தமாய் சொல்லுங்களேன். உற்சாகமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லார், நான் உனக்கு முன்பாக போவேன், ஆனால்
கோணலானதெல்லாம் செவையாகும். வசனம் சொல்லு. எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. அது வரையிலும் தாழ்மையாய் அடங்கி இருந்த கழுதைக்கு ஒரு பெரிய வரவேற்பு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் மேலே உக்காஞ்சாதான் உனக்கு மதிப்பு. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, என்னை எல்லாமே உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் இல்லாத நீ எதாவது செய்யணும்னு நினச்சேன்னா வேஸ்ட்டு தான். அதில் உனக்கு மகிமையே வராது, அதில் உனக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்காது. அதனால் பரலோகம் ஒரு நாள் மகிமைப்படாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் இல்லாத இதை செஞ்சிடலாம் நினைக்காதீங்க. உங்கள் சுய பலன் ஒன்றுமே கிடையாது, உங்கள் தாளந்து ஒன்றுமே கிடையாது, உங்கள் படிப்பறிவு அவருக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது, உங்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு முன்னால் அவர் கொடுத்தது தான். அதை மேன்மை பாராட்டவோ, அதை குறித்து பேசவோ, அதை குறித்து மார்த்தட்டிக்கொள்ளவோ நம்ம இடத்துல ஒன்றும் இல்லை. அவர் கொடுத்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்களா. அவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அவர் கொடுத்த பலன், அவர் கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த அபிஷேகம், அல்லேலூயா, அவர் கொடுத்த வாழ்க்கை. 3 வேளை சோறும் அவர் தான் போடுறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உன் பசியை ஆற்றுகிறவர் அவர், உனக்கு ஆரோக்கியத்தை தருகிறவர் அவர். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உன்னை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர் அவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த கழுதையை கர்த்தர் தான் செஞ்சார். ஒன்றுமே இல்லாத இந்த கழுதைக்கு இவ்வளவு மகிமை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த கழுதை செஞ்சதெல்லாம் அடங்கி இருந்துச்சு. என்ன செஞ்சிச்சு? பக்கத்தில் சொல்லுங்கள், அடங்கி இருங்க, மகிமையான ஒரு நாள் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கழுதை ஒன்றுமே கட்ட பறிஞ்சிச்சு, கர்த்தர் கட்ட அவிழ்த்தார். எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, கைட்டுறாங்க. அந்த கழுதைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. இவ்வளோ நேரம் நான் ஒன்றும் இல்லாதவன் நினச்சேனே, என் ஓனர் இதுக்காக தான் என்னை பொத்தி பொத்தி வச்சிருக்கிறாரு, இப்போ தான் எனக்கு புரியுது. இத்தனை நாள் ஓனர் என்னென்னவோ சொல்லியிருக்கும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் சில பேர் நம்ம, எங்கள் ஐயா எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார், பாட்டே கொடுக்க மாட்டார், ஆராதனை கொடுக்க மாட்டார், அல்லேலூயா, என்னை பைபிள் படிக்க விட மாட்டார், காணிக்க பாட்டே கொடுக்க மாட்டார். உனக்கு ஒரு நாள் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அல்லேலூயா, எனக்கு எதுவுமே செய்ய கொடுக்க மாட்டார், பொறுப்பே இல்லை. ஒருத்தர் பொறுப்பு கொடுக்காத சபையை விட்டு போயிட்டார். ரமீன் சொல்லுங்க. உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காலம் வரும். அது வரல நம்ம அடங்கி இருந்தனா, அந்த நாளில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் பாரு. எல்லாரும் கை தட்டுவாங்க. ரமீன் சொல்லுங்களேன். நீ செய்கிறத பார்த்து, நீ வர்றதை பார்த்து எல்லாரும் உன்னை கனப்படுத்துவாங்க. அது பிதாவினாலே வருகிற கனம். மனுஷன் கனப்படுத்துகிறது கனம் அல்ல, தேவன் உன்னை படுத்துகிற கனம் தான் உண்மையான கனம். ரமீன் சொல்லுங்களேன். அது வரல நீங்கள் அமைதியாக இருங்க. கர்த்தர் கொடுப்பார். ஒரு நாள் கர்த்தர் ஊழியக்கார கண்ணில் உன்னை காட்டுவார், இவனுக்கு கொடுன்னு சொல்லுவார். ராமின்னு சொல்லுங்களேன். அது வரையில் நீங்கள் அமைதியாக இருங்களேன். இந்த ஊழியத்தில் நிலைத்திருங்களேன். இந்த ஊழியத்தில் கட்டப்பட்டு உறுதியாக இருங்களேன். ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்துகிற, அல்லேலூயா, உன்னை கொண்டாடுகிற ஒரு காலம் வரும். ராமின்னு சொல்ல பக்கத்தில் சொல்லுங்கள், உன்னை கொண்டாடுகிற ஒரு காலம் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உன்னை பார்த்து சொல்லுவாங்க, இவர்களால் தான் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், இவங்க தான் இந்த ரட்சிப்புக்கு வழி கொடுத்தாங்க, இவங்க தான் இந்த ஊழியத்தில் என்னை கொண்டு வந்தாங்க, இவங்க தான் இந்த காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க, இவங்க தான் என் கஷ்ட நேரத்தில் எனக்கு கை கொடுத்தாங்கன்னு உன்னை கொண்டாடுகிற ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ ஒன்றுமில்லாத இருக்கலாம், ஒரு நாள் வரும் உன்னை தூக்கி ஆர்ப்பரிக்கிற ஒரு காலம். ஆண்டவர் பார்த்து நீ அப்போ சொல்லுவ, அப்போ நீ கீழே இருக்க மாட்ட, தலையாக இருப்ப, நீ மேலாக இருப்ப, உயர்ந்த ஸ்தலத்தில் கர்த்தர் வைப்பார். இந்த கழுதையை போல் உன் இருதயத்தில் ஒரு பெரிய பூரிப்பு வரும், ஒரு சந்தோஷம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் கழுதைய ஒரு இடத்துல வச்சிருக்கிறா? என்ன பாரு யோகம். அப்போ வீட்டுக்கு ஒரு 5 கழுதையை வாங்கி வளர்த்து டெய்லி அது முதல்ல மூஞ்சா எல்லா இடத்துலையும் வச்சிருக்கான். எதுக்கு வைக்கிறான், என்ன செய்யறான்னு தெரியல. ஆனால் கழுதையை ஆளும் திட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை என்னது? கழுதை. கழுதை ஒரு கேவலமான விலங்காய் கருதப்பட்டுச்சு, அற்பமான விலங்காய். இன்னைக்கு மனுஷன் கூட திட்டுறதுக்கு சிங்கமாக இருக்கணும், சிங்கம்னு சொன்னால் சந்தோஷப்படுவான். ஆனால் கழுதைன்னு சொல்லி பாரு, எங்கேருந்து தான் கத்துறது கூட சொல்லுவான். கத்தினேந்தா, ஏய் ஏன் கழுதை போல கத்துறது கூட அதை தான். உதைச்சா ஏன் கழுதை போல உதைக்கிற? அல்லேலூயா. இந்த அற்பமான கழுதைக்கு ஒரு அற்புதம் நடந்தது. ராமின்னு சொல்லுங்களேன். நான் கழுதை போல இருந்தாலும் என் கர்த்தர் ஒரு நாள் என் மேல் பவனி வருவார். அப்பொழுது என் வாழ்க்கை மகிமையாய் மாறும். என்னை கொண்டாடுகிற ஒரு காலத்தில் இன்னைக்கு ஒன்றும் இல்லாத அடங்கி போயிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, கையில் ₹1 கிடையாது, நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அப்படி கூட இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், நீ 1000ங்களுக்கு கொடுக்க கர்த்தர் உன் கரத்தை ஆசீர்வதிப்பார். ராமின்னு சொல்லுங்க. இன்னைக்கு கடன் வாங்குற உன் கையெல்லாம் கடன் கொடுக்கிற கையாய் கர்த்தர் மாற்றுவார்.
அல்லேலூயா. இன்னைக்கு வியாதியாக இருக்கிற உன் கையை வச்சு பல வியாதிகளை சுகமாக்குற ஒரு காலம் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிற நீ பல பேருக்கு வாடகை விடுகிற அளவுக்கு கர்த்தர் உன் வீட்டை மாற்ற தேவனால் முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு சைக்கிளில் போகிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு நாள் காரு கொடுக்குற காலம் வரும். வருமா வராதா? இன்றைக்கி ஒரு இடத்துல குறுகி இருக்கிறோம். ஒரு நாள் கர்த்தர் நல்லா ஒரு பெரிய விசாலமான ஸ்தலத்தில் நல்லா ஏசி போட்டு வென்டிலேட்டரோட நல்ல திரள் கூட்ட ஜனத்தோடு தேவன் ஆராதிக்கிற ஸ்தலமாய் இந்த பரிசுத்த கண்மலை, இந்த ஹோலி ராக் சர்ச்சை கர்த்தர் மாற்றுகிற ஒரு காலம். அதுவரையில் இந்த ஊழியத்தில் அடங்கி காத்துருங்க. கர்த்தர் உங்களையும் இந்த ஊழியத்தை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்காக